ஸ்ரீ குருப்பியோ நமஹ. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சுக்ரன். சுக்ரன் அப்படிங்கிறது வந்து நம்ம என்னென்னலாம் ஆசைப்படுறோமோ எல்லாம் சுக்ரன் தான். நம்ம ஆசையை அப்படியே தூண்டி விடுறது எல்லாமே சுக்ரன். பார்த்தீங்கன்னா நம்ம ஒய்ஃப், ஸ்பௌஸ், கணவன் மனைவி ரெண்டு பேருமே. ஸ்பௌஸ் அதான் தான் சொல்கிறேன். ஒய்ஃபு மெயினாக, ஸ்பௌஸும் குறிக்கும், விமன் அப்படிங்கிறதையும் குறிக்கும். விமன்ங்கிறது வந்து சந்திரனுக்கும் வரும். சந்திரனுக்கு வர விமன் வந்து அவங்களோட பெண்மையை குறிக்கும். ஆனால் வந்து இங்கே சுக்ரனுக்கு வர விமன் அப்படிங்கிறது அவங்க அழகை குறிக்கும். அதே மாதிரி சிஸ்டர் அப்படிங்கிறதையும் நமக்கு இருக்கிற அண்ணா, அக்கா, தங்கை இவங்களை வந்து சுக்ரன் தான் குறிக்கும். அதே மாதிரி லவ்டு ஒன்ஸ், நம்ம யார் மேலாம் அன்பு செலுத்துகிறோமோ அவங்கெல்லாம் சுக்ரன். அன்கண்டிஷனல் லவ் சுக்ரன். ஏன் பிடிக்கும்னே தெரியாது, ஆனால் அவங்க ரொம்ப பிடிக்கும், அது லவ். அந்த இது சுக்ரன். லவ் அப்படிங்கிறது வந்து புதன். அங்கே வந்து ஒரு சில ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து ஒரு அறிவு வேலை செய்யும். ஆனால் இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அன்பு, ஏன்னே தெரியாது, ரொம்ப அன்பு. அது வந்து சுக்ரன். பியூட்டி சுக்ரன், அழகு. அதான் யூட்ரஸ் அப்படிங்கிறது சுக்ரன். விர்ஜின், கன்னி அப்படிங்கிற சுக்ரன். லஸ்ட் சுக்ரன். போயம்ஸ், கவிதைகள் சுக்ரன். ரொமான்ஸ், ரொமான்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஆண் பெண்ணுக்கான அந்த ஒரு ஈர்ப்பு, அது சுக்ரன். அதே மாதிரி சிங்கிங், அது சுக்ரன். என்டர்டெயின்மெண்ட்ஸ் சுக்ரன். சினிமா சுக்ரன். ஃப்ளவர்ஸ், ஆர்டிஸ்ட், ஃப்ளவர்ஸ் பூக்கள், ஆர்டிஸ்ட்னு சொல்லக்கூடிய இந்த கலைஞர்கள். அதே மாதிரி வைன், ஆல்கஹால், செக்ஸ், செமன், ஜுவல்ஸ், சில்வர், டெக்கரேஷன்ஸ், வெஹிக்கிள், டியூன், டியூன் போடுறது, இதெல்லாமே சுக்ரன். வெஹிக்கிள், நமக்கு இருக்கிற வெஹிக்கிள் தான் நம்ம வந்து கம்ஃபர்ட்டாக போயிட்டு வர உதவுது இல்லையா, அது எல்லாமே சுக்ரன். டெக்கரேஷன்ஸ்னா சுக்ரன். ஹோம், கம்ஃபர்ட்ஸ், திரும்பி பார்க்க வைக்கும் சுக்ரன்லாம். ஒரு இவ்வளோ சுகபோகமாக இருக்காரு அப்படின்னு பார்க்கறது எல்லாமே சுக்ரன். அதே மாதிரி கிச்சன், நல்லா சமைக்கணும்னா சுக்ரன் நல்லா இருக்கணும், செவ்வாய் நல்லா இருக்கணும், அவங்க நல்லா சமைப்பாங்க. அதே மாதிரி கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டேன். சீக்ஸ், நமக்கு கண்ணம் சுக்ரன். ராகம் சுக்ரன். டாட்டர்ஸ், நமக்கு பெண் பிள்ளைகள் சுக்ரன். அதே மாதிரி பேங்கிங் சுக்ரன். பேங்கிங் வந்து குருவிலையும் வரும். குரு வந்து ப்ரொஃபஷன் அந்த ரீதியில் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இஎம்ஐ சிஸ்டம்ல நிறைய வாங்குறோம் இல்லையா, அந்த மாதிரி பேங்கிங் வந்து நம்ம அந்த ஆடம்பர பொருட்களை வாங்குறதுக்கு கிடைக்கக்கூடியது, அந்த மாதிரி சுக்ரன். அப்புறம் டொனேஷன்ஸ் சுக்ரன். இன்ட்ரெஸ்ட் சுக்ரன். இந்த டொனேஷன்ஸ் எங்கே வருது அப்படின்னா, இப்போ வந்து நம்ம நம்ம வந்து வெல்தியாக இருக்கோம்னு காமிச்சிக்கிறதுக்காக சில பேர் டொனேட் பண்ணுவாங்க, அது சுக்ரன். உண்மையான கேர் இருக்காது, ஒரு விளம்பரத்துக்காக பண்ணுறது இதெல்லாம். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் சுக்ரன். பிஸ்னஸ் சுக்ரன். இன்ட்ரெஸ்டிங்கிறது பேங்க் இன்ட்ரெஸ்ட்டும் சரி, நமக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம இன்ட்ரெஸ்டாக பண்ணுறோம், அதுவும் சுக்ரன் தான். ஏன்னா இச்சைங்கிறதே சுக்ரன். அதே மாதிரி ட்ரெஸ்ஸஸ் சுக்ரன். ட்ரக்ஸு, ஸ்வீட்னஸ், சுகர், டயபெட்டிஸ், எக்ஸாட்டிக் திங்ஸ். எக்ஸாட்டிக் திங்ஸ்னால் வந்து கவர்ச்சியாக இருக்கிறது, அதெல்லாமே சுக்ரன். அதே மாதிரி என்டர்டெயின்மெண்ட் சென்டர்ஸ் சுக்ரன். கிளப்ஸு, பப்ஸு, இதெல்லாமே சுக்ரன். அதுக்கப்புறம் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் சுக்ரன். பெட்டு அப்படின்னா சுக்ரன். ஆயில்ஸ் சுக்ரன், எண்ணெய்கள். லூப்ரிகேஷன் எதெல்லாம் கொடுக்குதோ அதெல்லாமே சுக்ரன். வழவழப்பு தன்மை சுக்ரன். லுக்ஸுரி ப்ராடக்ட்ஸ், ஆடம்பர பொருட்கள். அப்புறம் கோல்டு அலாய்ஸ், கோல்டு அலாய்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கோல்டோட சேர்த்து பண்ணுற விஷயங்கள் சுக்ரன். அதே மாதிரி டேஸ்டி ப்ராடக்ட்ஸ், அதெல்லாமே சுக்ரன். ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்ட், எல்லா விதமான நடனம், கலை, எல்லா விதமான விஷயங்களும் சுக்ரன். ஃபேஷன் டிசைனிங் சுக்ரன். மியூசிக் சுக்ரன். ஹோட்டல்ஸ், ஹோட்டல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்ம தங்கக்கூடிய ஹோட்டல்ஸ் சுக்ரன். ரெஸ்டாரண்ட்ஸும் சுக்ரன். அப்புறம் கார் டீலர்ஸ் அப்படிங்கிறதும் சுக்ரன். டயமண்ட் சுக்ரன். சலான், சலான் சொல்லக்கூடிய முடி திருத்தம், அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடிய சுக்ரன். ஸ்டாச்சூஸ் சுக்ரன். ஃபேஷன் ஷோஸ், ஃபினான்சிங் பிஸ்னஸஸ், ஃபினான்ஸ் மினிஸ்டர், அக்கௌண்டன்ட், ஆடிட்டர், பான் ஷாப், பான் பான் பாக்கு, வெத்தலை பாக்கு, அதுவும் சுக்ரன் தான். அதே மாதிரி குக்கிங் ஷோஸ், அதுவும் சுக்ரன். மேக்கப்பு, மேக்கப் ஆர்டிஸ்ட், ஸ்பார்க்கிள், ஜொலி ஜொலிக்குதுன்னு அது சுக்ரன். கிட்னிஸ், கிட்னி சுக்ரன். யூட்ரஸ் சுக்ரன். மகாலட்சுமி அப்படிங்கிற ஒரு டைட்டி சுக்ரன். டயமண்ட் பிஸ்னஸ் சுக்ரன்.
ஸோ இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்கள் நம்ம எதெல்லாம் வந்து ரொம்ப ஆஹா ஓஹோன்னு வாயை குழப்பமோ அது எல்லாமே சுக்கிரன் தான். எல்லாருக்கும் வேணும்னு ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சுக்கிரன் தான். சுக்கிரன் வந்து ஒரு ஒரு சம்பத்தா ஒருத்தருக்கு இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப ஆடம்பரமா இருப்பாங்க. அவங்கள பார்த்த உடனே வந்து மற்றவங்களுக்கு பொறாம வரும். அந்த அளவு ஆடம்பரமா இருப்பாங்க. அப்பா இப்படி இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸஸ் எல்லாருமே அந்த சுக்கிரனோட டெண்டன்சி இருக்கும். அவங்க வந்து பார்த்தவொடனே அவரை அட்ராக்ட் பண்ணக்கூடியது வந்து ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் அப்படியே தூண்டுவாங்க. இப்போ அவங்க இப்போ சுக்கிரனுடைய விஷயங்கள் அதிகமாக இருந்ததுன்னா எப்படி எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலதை நான் நோட் பண்ணியிருக்கேன். இப்போ பீயிங் இன்னசென்ட் அண்ட் கோயிங் டு ட்ரபிள்ஸ் ஆல்வேஸ் ஆஸ்கிங் ஃபார் ஹெல்ப். அதாவது அவங்க ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பாங்க. எதிலாவது போய் மாட்டிக்கிட்டு என்னை காப்பாற்றி விடு அப்படின்வாங்க. நான் தெரியாமல் நம்பிட்டேன் என்னை காப்பாற்றி விடு அந்த மாதிரி சொல்கிறது. அதே மாதிரி வாண்ட் டு பி கேர்ட் அண்ட் அட்டென்ஷன் சீக்கிங். எப்போ பாரு ஒரு அட்டென்ஷனை சீக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த விஷயம் வந்து சந்திரனுக்கும் இருந்தது. இவங்களும் வந்து ஒரு மாதிரி அட்டென்ஷன் சீக்கிங் தான். இவங்களும் வந்து என்ன லவ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அட்டென்ஷன் சீக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. லேக் ஆஃப் எம்பத்தி அண்ட் ப்ராக்டிகாலிட்டி இன் மோஸ்ட் ஆஃப் தேர் ஃப்ரெண்ட்ஸ். அவங்கக்கிட்ட வந்து இதனால தான் இவங்க பண்ணுறாங்க அப்படின்னே இருக்காது. அதே மாதிரி மற்றவங்களால இதை ஏன் பண்ண முடியலன்னு யோசிச்சு பார்க்க மாட்டாங்க. நம்ம கேட்குறது ரொம்ப அதிகமா அப்படிங்கிறலாம் யோசிச்சு பார்க்க மாட்டாங்க. எனக்கு நீ பண்ணணும், எனக்கு வேணும் நீ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அன்பு தொல்லையாக இருக்கும். பீயிங் inattentive to reality and dreaming about what will happen in future. அதாவது என்ன நடக்குதுங்கிறதுல ஒரு பெரிய ஒரு ஈடுபாடே இருக்காது. இவங்க வந்து ஃபியூச்சரில் என்ன நடக்குங்கிறதை யோசிச்சு பார்க்கவே மாட்டாங்க. ஒரு மாதிரி ஒரு ட்ரீம் உலகத்திலே இருப்பாங்க. இப்போ இது கிடைச்சாதான் வந்து ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரீம் வேர்ல்ட்லேயே இருப்பாங்க. எதனாலன்னு கேட்டால் அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அவங்க ஒரு இன்னட்டென்டிவாக தெரியும் அவங்க வந்து பார்க்கறது. ஏன்னா அவங்க ஆசைப்பட்டது கிடைக்கணும் அந்த மாதிரி ஒரு விஷயம். அதே மாதிரி திங்கிங் அட்வென்ச்சரஸ், டேக்கிங் அப் டாஸ்க் தட் ஆர் நாட் ப்ராக்டிகலி பாசிபிள். ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க. என்னால் முடியும் நான் செய்கிறேன் அப்படின்னு போவாங்க. ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் செவ்வாய்க்கு தான் அந்த அட்வென்ச்சர்லாம் ஒத்து வரும். இவங்க வந்து செவ்வாய்க்கு ஈக்குவலாக பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனால் இவங்களால முடியாது. ஏன்னா சாஃப்ட் நேச்சர்டு, நளினம் அதிகம், இன்னசென்ஸ் அதிகம். செவ்வாய் மாதிரி ஒரு பளிர்னு பண்ண மாட்டாங்க அதிகம். இவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நளினமாக வளைஞ்சு நெளிஞ்சு ஒரு மாதிரி அப்படிதான் வந்து இவங்களுடைய இது இருக்கும். அப்போ இவங்களுக்கு வந்து ஓவர் கான்ஃபிடென்ட், இவங்க மேலே ஓவர் கான்ஃபிடென்ட் ஏற்படும். செவ்வாய் இவங்களாம் போகணும்னு நினைப்பாங்க. ஆனால் இவங்களால போக முடியாது. அதனால ஓவர் கான்ஃபிடென்ட் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சுக்கிரனுக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த விஷயங்களை வந்து நிறையா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, குழந்தைங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்துங்க. சுக்கிர சம்பத்தும் நம்மளுக்கு கிடைக்கட்டும், ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தேங்க்யூ வெரி மச்.